வந்தோரை வாழக்கும் சென்னைன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு மல்லாக்க பாத்துட்டு இருந்தா மட்டும் பத்தாது. நான் உங்களை அஃபெண்டா சொல்லல, வந்தா மட்டும் போதாது, அதுக்கு உழைக்கணும் நல்லா. உழைப்பை பத்தி எங்களுக்கு சொல்லி தர வேணாம். அவரு நான் மதுரைனா, எங்க அப்பா அம்மா வந்து எங்க ஊர்ல கூலி வேலையா பாத்துட்டு இருந்தாங்க, விவசாய கூலி. சென்னைக்கு போவோம், கல் உடைக்கிற வேலை. இந்த குன்றத்தூர் சைடுல இருக்கிற கல்குவாரிகள்ல நிறைய கல் உடைக்க ஆள் தேவைப்பட்டு இருந்துச்சு. வறட்சினால கல் உடைக்கிறதுக்காக சென்னையில வந்து ரோட்ல இறங்கி 4 பிளாஸ்டிக் குடத்தை தூக்கிக்கிட்டு ஓட்ட குடிசையில 100 ரூபா நான் வாடகை, மழை பெஞ்சா ஒழுகும், தார் பாய போட்டுட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்மா அப்பா காலையில போயிட்டு நைட்டு தானே வருவாங்க. அப்பவும் ஊதியம் பத்தல, ரன் பண்ண முடியல. வேற என்ன பண்றது வழி தெரியாம திரும்பவும் சென்னை வேணாண்டு சொந்த ஊருக்கே கிளம்பி போறேன். இந்த முறை போயிட்டு ஒரு 20,000 ரூபாய் அப்பா வந்து வட்டிக்கு வாங்கி முறுக்கு, சேவு, அப்பளம், மிச்சர் இந்த தொழில தொடங்கி சொந்தமா இடம் வாங்கி எங்க கிராமத்திலேயே சொந்தமா வீடும் கட்டிட்டோம்னா. என்னையே எங்க அப்பா வந்து எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சுட்டாரு, என் சிஸ்டரும் படிக்க வச்சிருக்கோம். உழைக்கவும் முடியும். உழைப்புக்கு எங்க கிட்ட பஞ்சம் கிடையாது. வலி கல்லு உடைக்கிறதுனா தெரியுமா உங்களுக்கு? பாத்திருக்கீங்களா? மல்லாக்க படுத்து உரங்களை எங்க அப்பா அம்மா. அப்படியே நீங்க விட்டுட்டு போறீங்க. சொல்றீங்க சென்னை வந்தோம், தோல்வியை பார்த்து ஓடி போனீங்களா? பார்க்கல, தோல்வியை பார்த்து ஓடல எங்க அப்பா அம்மா. எங்க வாழ்க்கைக்காக ஓடு, நாங்க வீட்டுக்கு திரும்ப ஓடல, திரும்ப உழைக்கதான் ஓடணும். டைம் இருக்கும், எஃபர்ட்ஸ் வந்து டைம் ஆகும். வாபஸ் வாங்க அத முதல்ல.